எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீல கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது பொழப்பு தேடி எல்லை நாடி வந்துட்டான் வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். அது கடவும் குறைச்சு மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்து பழிக்காதப்பா. ஐயா ஒட்டி போன பூமி ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட பூமி ஒண்ணு வாங்கணும் என்கிட்ட உத்தரவு கேட்டு இல்லையா? அதே மாதிரி ஒரு காரியம் ஒண்ணு முடிச்சு கொடுத்துட்டுனா ஒண்ணு கவலைப்பட வேண்டாமப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். 2 அமைப்பு நிக்குதப்பா, அதுல ஒரு அமைப்பு நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். நகரமா போய் முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? ஐயா ஒட்டி போக இன்னைக்கு பூமி ஒண்ணு விற்பனை ஆகணும். விற்பனையாகி சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குதாயா? அதே மாதிரி தேவாதி பிரச்சனை ஒரு குறையாவே போட்டுட்டு நிக்கிற இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசையில இருந்த தேவாதி பிரச்சனை முடிச்சு கொடுத்தனாயா? அதே மாதிரி நான் சொன்ன கடுவுக்குள்ள பூமி பிரச்சனை முடிச்சு கொடுத்து உனக்கு சிக்கலை முடிச்சு கொடுத்தேன். போதுமா? போகிறோம். தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த பாது கருப்பு நான் இருக்கிறனாயா புரியுதா? எல்லாம் மங்கமலாம் என்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி 1000 இடத்துல வந்தாலும் இந்த அமாவாசையில முடிக்கிறனாயா புரிஞ்சுதா? அத்தனை காரியத்தை மீட்டு கொடுத்துற. முதல் உங்க சிக்கலுக்கு உங்க உடம்பு தொந்தரவுக்கு நீ கொடுத்தர பயப்பட வேண்டாம். ஒரு தேய்ச்சி தனி மாத்திரே போவரம்பா. தாயி ஒற்றி மகளா இன்னைக்கு நோவு நொடி மீள மாட்டேங்குது. மருத்துவத்துக்கும் போய் பார்த்தாச்சு, இன்னைக்கு மத்ததுக்கும் பார்த்தாச்சு. நல்லது பண்ண முடியாம நீ கடக்கூல என்ன நம்பி வந்து நிக்கிறியா? இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா? இது செய்வன கோளாறு புரியுதா? மொண்டிக்கட்டுல போட்டுட்டு இன்னைக்கு பொன்னால கட்டையும் காயத்தோட கொண்டு போகணும்னு சொல்லி இன்னைக்கு திட்டம் போட்டு காரியம் நடந்ததப்பா. இதைய மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு மருத்துவத்தை பார்த்தாச்சு, மத்த பக்கம் பார்த்தாச்சு, எங்கேயும் நல்லது பண்ண முடியல. கடக்கூர்ல என்ன நம்பி வந்து நிக்கிறியா? சவால் போடுறாங்கடா. அத சவாலுக்கு இந்த கருப்பை எப்படி விட கொடுக்கற அப்படிங்கறது 8 நாள்ல பாருங்க புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இன்னைக்கு தூக்கி கொண்டு நிறுத்திட்டது இன்னைக்கு வெடிச்சு வெடியாதனால இல்ல மரணம்டா புரிஞ்சுதா? சுத்தமா வையி வந்து கட்டோடிச்சு காப்பாத்தி இதே பொண்ணால தங்க வைக்கிற மாட்டு இந்த பட்டியல் நடையோட்டி காமிக்கல அப்படின்னா இந்த பால் கற்பனை பொய்ச்சாமி நடிச்சுக்கிறா. ஓ அதே மாதிரி எதிரியா அல்லேட பத்து அழகு சூடு போட்டு 4 நாளுக்கு மேல நான் தூக்கி வேடி காமிக்கிறேன்டா. அடையாளம் பாருங்க புரியுதா? இந்த அப்படி ஒண்ணு தலை தேய்ச்சு தண்ணி பார்த்துட்டு ஒண்ணு அறுத்து ரசம் போட்டு கொடுத்துரு. ஒண்ணு பத்திரமா தலைமேட்டுல வை. மத்தது நான் பார்த்துக்கிறேன். தாயி கங்கண காரியத்துக்கு நடந்த நடவரம் கேட்டு நிக்கிறியா? உறுதியா பிடிச்சி நில்லு. எல்லாரும் பங்கம் இல்லாம கோட்டைக்கு வர்றனாயா வந்து காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். எல்லாரும் பங்கம் இல்லாம மீட்டு போகலாம். தாயி அங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அடையாளம் கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு முறைச்சலுக்கு இன்னைக்கு மருந்துக்கு வாங்கி போறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து வாரக்கடை முடிக்கல மாட்டு கொடுத்துறேன். அமாவாசை கடை முடிக்கல முடிச்சு கொடுத்துறனாயா? பயப்பட வேண்டாம். அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரியா 6 பேருக்கு இன்னைக்கு பட்டி வந்து நிக்குதாயா இல்லையா? ஒன்னாளுக்கு இன்னைக்கு நோவு நொடி நீக்க முடியாம எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு.
இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த பொன்னாளுக்கு இருக்கிறது நோவும் இல்ல நொடியும் இல்லையப்பா. அடியா, இந்த பொன்னாளுக்கு இருக்கிறது நோவும் இல்ல நொடியும் இல்ல. புரிச்சா? பொன்னாளுக்கு இருக்கிறது சரசுல ஒன்று அண்டி இன்னைக்கு அதுக்கு பேய் வச்சாதும் இல்லையப்பா. இன்னைக்கு அண்டி அலங்கோலப்படுத்தி இன்னைக்கு பொன்னால மொண்டிக்கட்டு போட்டு நிக்குதப்பா. சரசு மேல இறங்கி இன்னைக்கு விளையாடுதுன்னு சொல்லி பொண்ணா உழதிட்டு கிடக்குறாளா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது நல்லபடியா நீக்கி பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் சொன்ன கடுவு வரைக்கும் என் பட்டியல் வந்து கையேந்திட்டு போ, நல்லது படிப்போம். அடியா தாயி, இந்த பக்கம் தொழில் இல்ல செல்வாக்கு இல்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட முறை போட்டுட்டு நின்னியாயா? இன்னைக்கு தொழில கண்ணில் காமிச்சாச்சு, தொழில கைப்பற்றியாச்சு, நல்லபடியா நடத்தவனே. ஓட்டி பொறாமையை வச்சுக்கிட்டு நிக்க வேண்டாம். உன்ற உழப்ப நீ பாரு, உனக்கு இடைஞ்சல் பண்றவங்கள நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? தொழில் நடத்து, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். தாயே, அடியா, பெத்த கண்ணு ஆங்கனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, இது நல்லபடியா நடத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நின்னையா? 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்து எந்த பக்கம் கை கொடுக்க முடியாம கடற்கூல என்னை நம்பி வந்து வயசாகி போச்சு, முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நின்னையா? கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டு இன்னைக்கு தேதியும் குறிச்சாச்சு, மங்களம் கட்ட வேண்டியதுதான் பாக்கி இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா? நல்லபடியா இது எந்த குறையும் வராது, மீட்டு போடலாமாயா? இனி தொழில் முறைக்கு கூட வர்ற, துணிஞ்சு நடத்து, ஓ அடையாளம் காமிக்க. அடியா, ஒட்டிவாக நான் எப்படி இந்த கத்தி மொனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிற மந்தியா, அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதாயா? நீ காரியம் அத்தனை சேதாரமாயி நிக்குது, சேதாரமா நிக்கிற காரியத்தை நல்லபடியா உத்து போட்டு எனக்கு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? உண்டல்லையா? நீயும் 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு, 1000 பக்கம் வந்தாச்சு, இன்னைக்கு எந்த பக்கம் போய் காரியம் நடத்த முடியாம கடற்கூர் என்னை நம்பி வந்து நீ முடிச்சு கொடு, பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? கலக்க வேண்டாம். 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணுமாயா? வர்ற வாரம் பூச சாமான்ல 9 கணி அரைப்படி நல்லா முறை செலுத்தி மருந்து பாயிட்டு போ, உத்து போறனாயா? தலைவி நிக்கிற காரியத்தை மீட்டு கொடுத்து மத்ததையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? தாயி, ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது குழம்பி ஆறா பெரிய வந்து நிக்குதாயா? இன்னைக்கு இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, காரியமும் கை விட மாட்டேங்குது, காரியம் தவுந்து தவுந்து போய்கிட்டு இருக்குது. இதை நல்லபடியா முடிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுப்பது கேட்டு ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறனாயா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து பட்டி கையேந்தோன்னு வர்ற வாரம் பூச சாமான் 9 கணி அரைப்படி நல்லெண்ணெய், மஞ்சத்தூள் இல்லைன்னா 9 மஞ்சத்தூள் கட்டி என் பட்டியல் கொண்டு முறை செலுத்தி மருந்து பாயிட்டு போ, நல்லபடி சில சிக்கலுக்கும் விட கொடுப்பேன். பத்திரம் வச்சுக்காய போ, வரம்போ. அடியா தாயி, ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து தீராத குறையில வந்து நிக்கிறேன் தாயி. எந்த பக்கம் போனாலும் காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு கனி அடைக்க முடியாம கனி செதறி நிக்குதாயா? இல்லையா? இந்த செதறி நிக்கிற காரியத்தை இன்னைக்கு செதறிக்க இல்லாம எனக்கு பேர் வாங்கி கொடுத்து பெருக்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? மரபொருளா சொல்றது புரிஞ்சுதா? ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா? நீயும் 1000 தேவாதையும் கும்பிட்டாச்சு, 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, நீ பேர் வாங்க முடியாம இன்னைக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கு அது சின்ன குறையுது, அந்த குறையை மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அம்மாவாசை நில்லாயா? வர்ற வாரம் பூசு சாமான்தோட 9 கனி அரைப்படி பசுமாட்டு நெய், அரைப்படி பசுமாட்டு வெண்ணெய், 2 செவ்வாழை பழத்தோட கலசமா வந்து நில்லாயா? இந்த குறையை நீக்கி கொடுத்து பேர் வாங்கி கொடுத்துற, மத்ததையும் மீட்டு கொடுத்தாரு. பத்திரமா வச்சுக்கோ. இதான் இந்த ஒரு மென்னு தின்னு முடிஞ்சது, எடுத்துக்காதீங்க. இந்தா போ, வர்றப்போ அண்ணா நான் இருக்கிற தகரிமால பொண்ணால அவங்க பெத்த தாயார் இன்னைக்கு நோயோட என் பட்டியல கொண்டு வந்து மருத்துவத்தையும் பார்த்து மத்ததையும் பார்த்து நீ காப்பாற்ற முடியாம என் பட்டியல கொண்டு நிறுத்தினியாயா? இன்னைக்கு நல்லபடியா காப்பாத்தி கொடுத்தாச்சு, ஒண்ணு கலக்க வேண்டாம். அது போக உனக்கும் சிக்கலா நிக்குது, இன்னைக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசையை மாற்றம் கொடுத்துற நாள் அடியா, உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறியே. நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய என் பட்டியல வந்து நின்று நிக்கி ஒரே ஓரியாட்டா தூரியாட்டா சிக்கல், இந்த சிக்கலுக்கு விட கொடுத்து அதை கைப்பற்றி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா? சவால் போடுறாங்களா? சவாலுக்கு விட கொடுத்து உங்க கைப்பற்றி கொடுக்க வேண்டியது 80 ரூபாயா? 3 வாரம் 3 அமாவாசை வரணும். வர்ற வாரம் பூச சாமான்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ, முத்துமும் காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்தாரு. போறோம் போ. அடியா தாயி, ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறியா?
நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி என் பட்டியல வந்து நிக்குதாயா. நோவு நோடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், எந்த பக்கம் போனாலுக்கு நீ கட்டில போட்டு வேடிக்கை பாக்குதாயா. இந்த கரியும் ஜெயமாக மாட்டேங்குது, பொன்னாளுக்கு நீ கிடைச்ச பண்ணி நிக்குது. இனி நல்லது பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்டு வந்துட்டியா இல்லையா. ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் அடைக்கிற தகுதி மண்ணில் நான் சொல்றங்களுக்கு வரணும். 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணும் ஐயா. வர்ற வாரம் புதுசு சாமான்த்தோடு 9 கறி அரைப்படி நல்லெண்ணெய் 9 மஞ்சள் கொம்போட கொண்டு என் பட்டியல செலுத்தி மருந்து வாங்கிட்டு போ. நல்லது பண்ணி கொடுத்துட்றேன். இது நோவும் அல்ல நொடியும் அல்ல, இது வேற சிக்கல். மீட்டு போகலாம். சரிங்க. தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில இருக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீ காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்குதாயா. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. நீ காரியம் கை கூடாம கடக்கூல நீ நம்பி வந்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்கு தகுதிமான இல்லை. இந்த அமாவாசைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கணாயா. சொன்ன அமாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். போதுமா? போ வரம்போ. ஐயா, ஆங்கார கருப்பம் கோட்டையில் வந்து இன்னைக்கு சில காரியங்களாம் தடுங்களா நிக்குது. தடுங்களா நிக்கிற காரியத்தை நீ தடையில்லாம நடத்தி கொடுங்க கேட்டு நிக்கிறியா. ஆதாய பிரச்சனைக்கு வந்து நிக்கிறியா. பண பிரச்சனை ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு நிக்குது. அங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்குதாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமான இல்லை. மறு உத்தரவு காமிச்சிருக்கேன்னாயா. மறு உத்தரவு காமிச்சுக்க துணிஞ்சு நடத்து பேர் வாங்கி போடலாம். கைப்பற்றி கொடுத்தா எந்த விதத்திலும் குறப்படாது என்ற பங்காளிக்கு சொல்றேன். புரிஞ்சுதா? நடத்து கூடவே வந்து நிக்கிற சாதிச்சு போடலாம். போய் வச்சுக்க பத்திரமா. போகிறோமா? நான் அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வச்சிருக்கிற? நல்லா இருக்குதா? அதே மாதிரி நீயும் கும்பிட்டது நல்லபடியா நட்டிட்டியா? எத்தனை சோதனை பார்த்தியா? கருப்பு கிட்ட வந்து காரியம் ஜெயிச்சு அந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னா சாதாரணமா நடத்த முடியுமா? 1000 சோதனை போடுவனாயா. வரவங்கெல்லாம் போவே காரியமாகணும், அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிறாங்க. உனக்கு போடாத சோதனையா எத்தனை சோதனை போட்டு எத்தனை நிலையில் நிறுத்தி இங்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். பயப்பட வேண்டாம். போன முறையாக நடத்திட்டேன். பால் போல பெருகு பாலால் இயல்பத்தை கொடுப்பேன். கட்டுவத்தில முகவத்தில வச்சு பேர் வாங்கி கொடுத்தனாயா. இன்னும் சில குறிப்பு இருக்குது, இங்க உடைக்க வேண்டாம். ஓ 3 அமாவாசைக்குல முத்து போட்டு நடத்த தரும்போம். அடியா ஏ அடியா அடா பொட்டி மக அண்டிதாயா வலைக்கு சிக்க மாட்டேங்கிறானா. தெரியுமா? பிரம்மராஜச வந்து அண்டி அடியானே இன்னைக்கு ஆங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதப்பா. காத்து ரூபத்துல வந்தது புரிஞ்சுதா? அடியா மேல இன்னைக்கு அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. நீங்க நல்லது பண்ண முடியல. என் பட்டியல வந்ததுக்கு அப்புறம் கட்டில போட்டு வச்சிருக்கேன்னாயா இல்ல அப்படின்னு அது வெவ்வேறு மாதிரி நடந்து போய் உனக்கு கவலைப்பட வேண்டாம். இப்பவும் சொல்றேன் உனக்கு நல்லது பண்ணி கொடுத்துருவேன். சத்திய வாக்கு எடுத்துன்ற வாதகோல போட்டு அமுத்திக்கிறனாயா. பயப்பட வேண்டாம். நல்லதுபடியா காப்பாத்தி கொடுத்துறா. ஒண்ணும் கலங்க வேண்டாம். தப்பு தப்பா நினைச்சிருக்கிறியா. அது போக உசரமாச்சுக்கலாம், தூக்கு போட்டுக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறியா. கவலை எடுத்து வச்சுட்டா. இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன். புரிஞ்சுட்டியா? அது தெரியாம நீ பாட்டு குழந்தைட்டு இருக்கிற. ஆயுசு முடிச்சுக்கோன்னு இனி இந்த பூமியில வாழக்கூடாது. இவன் நினைக்கல, இவன் மேல அண்டிட்டு இருக்க கொண்டு போற திட்டம் போட்டு நிக்குதப்பா. புரிஞ்சுதா? என்ன பண்ணலாம்? விட்டுட்டுமா? நான் சொல்றது நெசமா பையா. காப்பாத்திக்கோ. கருப்பு கிட்ட வந்து காப்பாத்திக்காங்கிற கிட்ட வந்து காப்பாத்திக்கோ. ஏன்னா தானே விட்டீங்கன்னா இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன். என் மேல பொல்லாப் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ஓ கூட வந்து நின்னு போடா. என்னை நம்பி வந்து நில்றான். முடிச்சு வந்துடுறான். ஓ கூட வந்து நிக்கணும். தாயே காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குதப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசை முடிஞ்சோட அதுக்கு உத்தரவு போடுறப்பா. புரிஞ்சுதா? பொன்னாளுடைய காரியத்துக்கு பெத்த கண்ணுக்கு காரியத்துக்கு உத்தரவு போடுறனாயா. அவன் ஜமாச்சாத்து என் பொறுப்போடு ஒரு அமைப்பு ஒண்ணு காமிச்சிருக்கனாயா. அந்த அமைப்பிலேயே போயிட்டு சொல்லு. அதுலயே நிரந்தரம் பண்ணி கொடுத்துறனப்பா. மற்றபடி காரியத்துக்கு வந்துடுற. போதுமா? தாயே பொட்டி மகள
இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா உங்க பட்டி பந்தாடி காமிச்சிருப்பாங்கப்பா. புரியுதா அப்படி இல்லையா? இன்னைக்கு குறை அத்தனையுமே நீக்கி கொடுத்தாச்சு இந்த பொண்ணா குறைய இல்லையா? பூமி பிரச்சனை ஒண்ணு சிக்கலா நிட்டுச்சு. இந்த சிக்கல்ல என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம எங்கிட்ட வந்து நிறைய நடந்த எங்க நடவரம் கேட்டுது. இன்னைக்கு காரிக்கு குத்துற ஓட்டி இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்தாச்சாயா. இப்போ உன் ரேட்டுக்கெல்லாம் வேற ரேட்டு கேட்க வந்து நிக்கிறேன். என்ன உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சம்பந்தி இது இன்னைக்கு ஊசலாடுறா அட போட்டி மக இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்குதுரா. நோவு நோடி ஒரு பக்கம் மருத்துவத்துல சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சிறுநீரகத்துல பழுது. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது கத்தி வைக்கணும்னு வந்து சொல்றாங்கப்பா. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம என் பட்டியல் வந்து கேட்டு எனக்கு முறை போட்டு நிக்கிறியா? சம்பந்தப்பட்டவங்க என் பட்டியல வந்து நிக்கணுமப்பா. புரியுதா? நின்னுச்சு அப்படின்னா காப்பாத்தி கொடுத்துருவேன். என்ன ஒண்ணு பயப்பட வேண்டாம். மருத்துவத்தை மாத்துன்னு சொல்லியாச்சு. ரெடியா கிட்ட சொல்லிட்டேன். மருத்துவத்தை மாத்தோன்னு சம்பந்தப்பட்டவங்க என் பட்டியல வந்து நிக்கணும். நின்னுட்டா இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்றேன், கத்தி வைக்காம காப்பாத்தி கொடுத்துறனப்பா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், வந்து நிக்க சொல்லு. தாயே பாலத்து கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு காரியத்துக்கு குத்துற கேட்டு வந்து நிக்கிறியாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு எல்லாம் சிக்கலா நிக்குது. நாலா பக்கம் ஈட்டி பாயுதாயா. மரபொல்ல சொல்றது புரியுதா? பெத்த கண்ணுடைய ஏடு கேட்டு வந்து நிக்கிறியாயா? காரியம் இன்னைக்கு சேதாரமாய் போய் நிக்குது. இன்னைக்கு சேதாரமா அந்த காரியத்தை இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்து அவனையும் திருத்தி கொடுத்து என் பட்டிக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? உனக்கும் நோவு நோடி இதை தீர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. ஓ வார கடுமுடிக்கல மாட்ட கொடுத்துட்றேன். அம்மாவாசை கடுமுடிக்கல முடிச்சு கொடுத்துறனாயா. அடியா தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவாட்டு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்குதாயா? ஜே ஜே நட்டு போல தெரியுமா? புரிஞ்சுதா? ஆலாமரம் தலையை வச்சு பட்டிக்கு பேர் வாங்கி கங்கணத்தை மீட்டு பட்டியில கொட்டு மிளகு போட்டு ஒரு லாரியத்தை நடத்தி பேர் வாங்கி போடலாமாயா? இது சத்திய வாக்கு. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை திருப்பி வாங்கிட்டு போறேன். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் கூட வந்து நின்று உனக்கு பேர் வாங்கி போடலாமாயா? கவலைப்படாத. செல்வாக்க வந்து அமைது. இப்படி இது இது இந்த புடிச்சுக்கோ. போ வரப்போ நோவு நொடி சிக்கல் கருக்கு விருக்குன்னு பயம். போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு அடியான நல்லது பண்ண முடியாம இன்னைக்கு உள்ள கறிக்கூட்ட கையில ஏந்திட்டு நிக்குதப்பா. இதை நல்லது பண்ணி கொடு. மருத்துவம் கையுட்டுருச்சு, கும்பிட்ட தேவாதி கையுட்டுருச்சு, போன பக்கம் கொடுத்துருச்சு. இன்னைக்கு அத்தனை நல்ல குழந்தை இன்னைக்கு தொழில் முறையும் சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு என் பட்டியல வந்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? கட்ட உடைச்சாச்சப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். கட்ட உடைச்சு கச்சேரி வீரர்கள் இன்னைக்கு முடிக்குட்டு வேடிக்கை பார்த்தாச்சு. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இருந்து தொழிலை பெருக்கணாயா. வந்ததுக்கு மாற்றத்தை கொடுத்துக்கன்னா ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ எத்தனை பக்கம் போன, எத்தனை லட்சத்தை செலவு பண்ண, ஒரு ரூபாய் நான் வாங்கினா ஒரு இங்க காசு பணத்துக்கெல்லாம் வேலை இல்லையப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ நம்பி வந்து நின்றுட்டு அப்படின்ட்டா அட பொட்டிமாவனுக்கு ஆலாமரம் தலை வச்சு தொழிலுடைய பெருக்கணும்ப்பா. புரிஞ்சுதா? ஒரு ஆதாயம் பெரிய ஆதாயத்தை கொடுக்குற துணிஞ்சு போ. நீயே அசந்து போயிடும். புரிஞ்சுதா? இந்த அப்படி கூட வர்றபடி இந்த என்னை பிடிக்கிறானே பிடிச்சுக்க விட்டுறாருக்கும். தாயி அங்கார கருப்பங்கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டு நிக்கிது. முடிச்சுட்டாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு குறை செலுத்தி நீங்க முதலில் வாங்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று அம்மாவாசைக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. அம்மாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து வட்டிக்கு பேர் வாங்கி என்ற கோவர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு இதே வட்டியில் நிறுத்தி வைக்கிறனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். வர்றம்போ ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? போயிட்டே இருக்கிறா வர்றாவா? எப்பறா பெண் தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறியா? பொண்ணுக்காரி விடாது கும்பிடு. தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி மனம் மேல நின்று அக்கடி கையில நிக்கணும் அதே மாதிரி நீங்க அக்னி அக்குமுறை ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறது தாயி. இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, கைக்கு அடங்காத போய்கிட்டு இருக்குது. இதை மீட்டு கொடுத்து சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மொத்தத்தில் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறது தாயி. ஒரு கலங்கமான இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதி மல்லு. அதே மாதிரி என்ற பங்காளி கிட்ட ஒருத்தங்கிட்ட போய் கேட்டுட்டு நின்னியா? வரா நேஸ்காரங்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்றேன்.
ஒரு தேவாதி இல்லை இல்லையா? அவன் ஒன்றும் செய்யலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாமாயா? அவனே விடாத கும்பிடு, பயப்பட வேண்டாம். இது காரணம் வேற. இந்த கருப்பை தாய் தவப்புமா நான் இருக்கிற தகிரிமா நெல் மீட்டு தந்தெல்லாம் 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணும் தாயி. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறைச்சு மருந்து வாங்கிட்டு போ. வீடை எப்படி தர்றேன்னு பார்த்துக்கோ. ஐயா, அங்க கருப்பம் கோட்டையில் இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி 6 பேருக்கு நிக்க பட்டியல் வந்து நிக்குதாயா? இந்த வட்டி அத்தனைக்கு இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு போச்சப்பா. இன்னைக்கு எதிர்பார்த்த காரியம் நடக்க மாட்டேங்குது. தொழிலும் விண்ணப்பட்டு போச்சு, இன்னைக்கு சுமையும் சேர்ந்து போச்சு. இதுல இருந்து மேல முடியாம ஓட்டிமாக உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? ஆலாமரம் மட்டும் தெரிஞ்ச பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் 3 ஆண்டு காலம் ஆகுதுப்பா. 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான் வந்து நிக்கிறா. ஓட்டிமாக ஏமாந்த போல பொழைச்சிட்ட, ஒண்ணு பயப்பட வேண்டாம். கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சுன்ற பட்டி நான் சொல்றது நேசமா பொய்யா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ என் பொறுப்புல விட நீயே போட்டு கவலைப்பட்டு நிக்கிற. அந்த காரியத்தை உடைச்சு பேசிட்ட. இனி அதை நடத்துறது என்னால நடத்த முடியாதா? என்னை நம்பித்தாலும் வந்துட்டேன். 3 வாரம் 3 அமாவாசை மட்டியில வந்து நிக்கணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொடுத்து முறைச்சிருக்கு. முறதுலிக்கு வாங்கிட்டு போ. முறை மீட்டு கொடுக்கறனாயா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். போதுமா?